ஓபிஎஸ் அவர்களை பாஜக ஒரு முட்டுச்சந்திலே நிறுத்தி பாஜக தான் நிறுத்தியிருக்கா. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் சேர்ந்து சசிகலாவை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று ஒரு மிக தீவிரமாக வேலை செய்தார். உடநாட்டுக்குள்ள புகுந்து காவலாளிகளை எல்லாம் கொலை செய்து முக்கியமான பத்திரங்கள் தாஸ்தாவேஜுகளை எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை எடுப்பதற்காக கொலையே நடந்தது. அப்போ ஓபிஎஸ் பாஜகவை முழுமையாக நம்பினாரே, நம்பியதனுடைய விளைவு என்ன? பாஜகவுக்கு உன்னையோட நான் தான் பெரிய விசுவாசின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு. பாஜகவினுடைய தேசிய செயலாளர் கூடிய அமித்ஷா சொல்றாரு, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோங்கிறாரு. வாரிசு அரசியலா இல்லையா என்பது அல்ல. ஒருத்தருக்கு வாரிசா பிறக்கிறதுனாலேயே அவர் அரசியலுக்கு வர தகுதியற்றவரா மாறிவிட மாட்டார். வருகிறார், அவரை மக்கள் ஏற்காமல் எப்படி அவர் வர முடியும்? இது மக்கள் முன்னாடி எடுப்படாத இந்த தேர்தல் எடப்பாடி பேசி போனதுன்னா எத்து போன பேச்சு. வாரிசு அரசியல் என்பது மக்கள் மன்றத்தில் தோற்று போன வாதம். எதுக்காக பாஜகவுக்கு ஓட்டு போடணும்? பாஜக இருக்கிற கட்சியில போய் ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்கு போடணும்? உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எடப்பாடிக்கு தெரியாதான்? எடப்பாடிக்கு திராவிடமே தெரியலையே, அண்ணானா யாருன்னு தெரியலையே, அமித்ஷா கால்களை பிடித்துக் கொண்டு கட்சி நடத்தக்கூடிய சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தீர்மானிக்க இருப்பதாக பலர் ஊடகங்கள்ல பேசி வருகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி பல கூட்டணி அமைவதை தாண்டி ஓபிஎஸ் உடைய ஒரு கூட்டணி, தாவேகாவுடைய கூட்டணி, இது இரண்டும் இணையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதா பலர் பேசி வராங்க. இது சாத்தியமா? எந்த அளவுக்கு? ஓபிஎஸ் அவர்களை பாஜக ஒரு முட்டுச்சந்திலே நிறுத்தி பாஜக தான் நிறுத்தியிருக்கா. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாருக்காக அப்படி நிறுத்த வேண்டியது இருக்கு? யாரு? சசிகலா முதலமைச்சராக ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்த போது ஜெயலலிதா இருந்த இடத்திலே சசிகலா இருப்பதா, ஒரு உயர்சாதி பார்ப்பன பெண் இருக்கிற இடத்திலே ஒரு சூத்திர பெண் இருப்பதா என்பது போன்று ஒரு லாபி, ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு லாபி செய்தவர்கள் துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் சேர்ந்து சசிகலாவை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று ஒரு மிக தீவிரமாக வேலை செய்தார். சரி, இதுக்கு ஆதாரம் என்னன்னா நான் கிடையாது, என்னுடைய வாக்குமூலம் அல்ல ஆதாரம். குருமூர்த்தியே சொல்லிட்டாரு துக்ளக்குள்ளால. என்கிட்ட கேட்டாரு, சசிகலா என்னை ஓரம் கட்டுறாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு ஓபிஎஸ் என்கிட்ட கேட்டாரு. நான் தான் போய் ஜெயலலிதா சமாதியில போய் நீ தர்ம யுத்தம் தியானம் இருந்து நான் தான் சொன்னேன், நீ ஆம்பளை தானே, போய் அங்கே போய் இரு, சும்மா விடாதன்னு நான் தான் தூண்டி விட்டேன்னு துக்ளக் விழாவில் ஓப்பனாவே குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. இப்பயும் பல காணொலிகள் அது ஆதாரமா இருக்கு. இதுல எங்க பார்ப்பன லாபி இருக்கு? இப்ப அதிமுக பார்ப்பனர்கள் இல்லையே தலைமையில். அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல A1 ஜெயலலிதா, A2 சசிகலா, A1 பேர்ல இன்னும் மெட்ரோ நிலையம் முதற்கொண்டு இருக்கு. A2 பேர்ல A2 திடீர்னு வேலைக்காரின்ட்டாங்க. அரசியலுக்கு மூளையாக ஒரு நிழல் அரசாங்கத்தை தீர்மானித்தது. அதிமுகவில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியை 30வது இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமியை முதலிடத்திற்கு நகர்த்தி முதலமைச்சர் ஆக்கினது சசிகலா தானே. தன் மீது வழக்கு பாய்கிறது, தன்னை இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்த போது அவங்க தானே கூவாத்தூர்ல அந்த தேர்வை உருவாக்குறாங்க. இவர் மேல முதலமைச்சர் ஆக்கியது யாரு? அந்த அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை, அவர்களுடைய அதிகார மையத்தை தகர்க்கணுங்கிறதுக்காகத்தானே கொடநாட்டுக்குள்ள புகுந்து காவலாளிகளை எல்லாம் கொலை செய்து முக்கியமான பத்திரங்கள் தாஸ்தாவேஜுகளை எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை எடுப்பதற்காக கொலையே நடந்தது. அப்ப சசிகலாவை அரசியலில் இருந்து துடைத்து எறிந்ததற்கு காரணம் என்ன? அதே குற்றத்தை செய்த அதே இரட்டையர்களில் ஒருவராக இருந்த ஜெயலலிதாவை மட்டும் புரட்சி தலைவி, துணிச்சலுக்கு அடையாளம், தைரியலட்சுமி என்றெல்லாம் பாராட்டுவதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் சாதி அரசியல் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
அதனால ஓபிஎஸ் கொண்டு வந்து முட்டுச்சந்தில், அதாவது ஓபிஎஸ் பாஜக பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சசிகலா எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, அதனால இந்த ஓபிஎஸ் கூட்டணி எங்க ஓபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதா மரணத்திற்கு பின்பு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே மாணவர் போராட்டமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து தமிழ்நாட்டிலே வெடிக்கிறது. காவல்துறை எந்த இடத்திலேயுமே தடை செய்யவில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எந்த இடத்திலும் தடை செய்யக்கூடாது, அந்த மக்கள் எழுச்சியை தடை செய்யக்கூடாது என்று சொன்னவர் சசிகலா விரும்பினார். ஆமா. ஆனா அது மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கிளர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மத்திய அரசாங்கத்துக்கான கிளர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது, மோடிக்கு எதிரானதாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று தெரிந்த போது இதை நிறுத்தாமல் விடக்கூடாது என்று சொல்லுகிற போது ஓபிஎஸ் பாஜக கையில் எடுக்கிறது. அப்பொழுதுதான் அவர் சட்டப்பேரவையில் சொல்லுகிறார், உடனடியாக வந்து காவல்துறையை வைத்து அடித்து அந்த போராட்டத்தை கலைத்து விட வேண்டும், எல்லாருமே தடியடி நடத்த வேண்டும் என்கிற நிலைமை வந்த போது அப்படிதான் போலீஸ் நடந்துக்கிட்டாங்க. போராட்டத்திலே மாணவர்களோடு இளைஞர்களோடு எல்லாரும் ஒருவராக இருந்த போலீஸ் திடீர்னு மாறி ஆர்டர் வந்தோடனே லத்தி சார்ஜ் பண்ணி எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாங்க. கடைசியா அப்படிதான் முடிச்சுட்டு வாகனங்கள் மீது வந்து பொதுமக்கள் வாகனத்தில் தீ வைத்து விட்டு அவங்களே வந்து தீ வச்சுட்டு மாணவர்கள் போராட்டம் வன்முறை வெடித்ததுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ ஒரு டைலாக் அடிச்சாரு ஓபிஎஸ். என்ன சொன்னார்னா, ஒசாமா பின்லேடனுடைய முகமூடியை அணிந்து கொண்டு சில பேர் உள்ள வந்துட்டாங்க என்று சட்டப்பேரவையிலே அவர் பேசியவர் இந்த ஓபிஎஸ் பேசினார். அப்படி பேசுகிற போது அதை மிக கடுமையாக கண்டித்து ஆட்சேபனை செய்தவர் வந்து தமீமுன் அன்சாரி, அன்னைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்காரு. மிக கடுமையாக ஆட்சேபனை செய்தாரு. அப்போ ஒசாமா பின்லேடன் எப்போ உள்ள வந்தாரு மெரினா போராட்டத்துக்குள்ளன்னு அவர் சொன்னாரோ அதே டைம் தான் பாஜக உள்ள வந்தது. சரி, ஓபிஎஸ்க்குள் பாஜக வந்த கதை என்ன? அவர்கள் தான் இவரை ஆட்டி வைக்கிறார்கள் என்பதை சசிகலா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கு பின்பு தான் அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க அதிகாரத்தை. அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு பின்பு இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் முகாம் விழித்து கொண்டு அவருக்கு ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனைகளை எல்லாம் அதிரடியாக உள்ள கொண்டு வர்றாங்க. வழக்கு உள்ள சிறை தண்டனைக்கு அவர் போக வேண்டிய சூழல் வந்தது. 4 ஆண்டு காலம் வந்துச்சா. அப்போ ஓபிஎஸ் பாஜகவை முழுமையாக நம்பினாரே. நம்பியதனுடைய விளைவு என்ன? பாஜகவுக்கு உன்னையோட நான் தான் பெரிய விசுவாசின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு. எந்த பாஜகவிற்காக வந்து எடப்பாடியை வந்து மாற்றாக கொண்டு வரப்பட்டாரோ அவரும் அதற்கு மாற்றாக இல்லாமல் சாய்ந்தே விட்டானையப்பா, 23ஆம் புலிகேசி விழுந்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி போய் விழுதுங்க. அதற்கு பின்பு ஓபிஎஸ்ஐ படிப்படியாக காலி செய்வதற்கான வேலை திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருந்து செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல கட்சி நிர்வாக கூட்டத்துல தண்ணி பாட்டில் வீசி வெளியே போன்னு சொல்லக்கூடிய இடத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது யார்? பாஜக தான் முட்டுச்சந்தில கொண்டு வந்துச்சு. இப்ப அவருக்கு போக்கிடம் இல்ல. பாஜகவினுடைய தேசிய செயலாளர் கூடிய அமித்ஷா சொல்றாரு, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோங்கிறாரு. கடந்த காலங்கள்ல கையை பிடிச்சி சேர்த்து வச்சவங்க இல்லையா? சேர்த்து வச்சது இல்ல, பிரித்து வைத்தவர்களும் அவங்க தானே. பிரித்து வைத்தத காரியத்தை அவங்களே பண்ணிட்டாங்க. உட்கட்சி விவகாரங்கள்ல நீங்க தலையிடாத நாளே கிடையாது. நீங்கள் அதிமுகவுல மட்டுமா நீங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிட்டீங்க? எல்லா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், சிவசேனால இருந்து எல்லா கட்சிகள்லையுமே நீங்க உடைச்சிய. அப்ப உட்கட்சி விவகாரத்திலே தலையிட மாட்டோம் என்று இப்போது அமித்ஷா சொன்னதன் மூலமாக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் ஓபிஎஸ். தனிமை புரியுது. அவருக்கு எப்படி பலமா ஆகும்? தாவேக்கா அவருக்கான இடமா எப்படி அவர் தேர்ந்தெடுத்தார்? தாவேக்கா வந்து இவங்களை மிரட்டுறதுக்கு சொல்றாரு. பலமாகாதாங்கிறது அவருக்கு தெரியாதா? அவர் வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு காண்கிற விஜயம் உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ். ஆமா, அது சிறிது காலமா இருக்கலாம், இடைக்காலமா இருக்கலாம், சில மாதங்களா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. தமிழக அரசியல் வரலாற்றிலே முதலமைச்சராக இருந்தவர்களுடைய வரலாற்றிலே இடைக்கால முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இவர் இருந்திருக்கிறார் என்கிற வரலாறு இவருக்கு உண்டு. ஜானகி அம்மா வந்து சில காலம் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. நீடித்திருக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அப்ப ஓபிஎஸ்சி முட்டுச்சந்திரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பஸ்ல ஏறி போயிட்டு இருக்காரு, தமிழகத்தை காப்போங்கிறாரு. அவர் கட்சியவே காப்பாற்ற முடியாதவராக இருக்காரு. அவர் கதை என்னன்னா, புதுக்கோட்டை பக்கத்தில் போகும்போது அவர் கட்சி கூட்டத்துக்கு எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு கட்சிக்காரங்களே வியக்கிறான், அதிமுக காரனே வியக்கிறான். அது எப்படிங்கிற வீடியோ இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது.
இந்த மக்களை திரட்டுவதற்கு எப்படி பட்டுவாடா பண்றாங்க, என்னென்ன வாங்கி கொடுத்துருக்குறாங்க, கோழி பிரியாணியா குவாட்ரா, எவ்வளவு ரூபா, தலைக்கு எவ்வளவு காசுங்கிறது பட்டுவாடா பண்ற வீடியோவும் சேர்ந்து வெளிவந்திருக்கு. அதிமுக மட்டும்தான் அது பண்றேன் சார் தமிழ்நாட்டு அரசியல்ல. மனசாட்சியோட நம்ம அதை பேசுவோம். எது அதிமுக மட்டும்தான் தவிர பண்றாங்களா? காதுங்க எல்லாருமே கூட்டத்துக்கு ஆள் கூட்டிட்டு வர்றாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. நான் தன்னிகரற்ற தலைவன் யாருமே சொல்லிக்கிறது இல்லையே. என்னை பார்த்து இவ்வளவு பேர் வர்றாங்க, நான் எம்ஜிஆர் ஆயிட்டேன், எடப்பாடி பழனிசாமிங்கிற நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, அதனுடைய உண்மை நிலைமை என்னங்கிறத தான் நான் சொல்லுவேன். இல்ல அவர் இயல்பா என்ன சொல்றாரு, இந்த 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதனால என்ன பார்க்க வராங்க அப்படின்றாரு. முக்கியமா இன்னும் கடுமையான எடுத்து பேசும்பொழுது கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இந்த வாரிசு அரசியல மக்கள் ஏற்கல, அதனால என்கிட்ட வராங்க அப்படின்றாங்க. அது வாரிசு அரசியல் என்று நாம் சொல்லி கொண்டாலும் அவங்க தேர்தலில் நிறுத்தப்பட்டு மக்கள் வாக்களித்து மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இடம் வருகிற போதுதான் அவங்க எம்எல்ஏ ஆக முடியும். எம்எல்ஏ ஆனாதான் அவங்க மந்திரி ஆக முடியும். மந்திரி ஆனாதான் முதன்மை பொறுப்புகளுக்கு வர முடியும்னு யதார்த்தம் இருக்கு. திமுக காரங்களா சேர்ந்து ஒருத்தரை கட்சி தலைவராக வேணா ஆக்கலாம். பொதுமக்கள் ஓட்டு போடாம உதயநிதினால சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது. இப்ப 36 தொகுதியில ஜெயிச்சிருவோம், நாங்க எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருவோம்னு சொன்ன பாஜகனால நாடாளுமன்றத்துல அண்ணாமலையை பார்லிமெண்ட்டுக்குள்ள விடுவாங்களா? அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாதானே போக முடியும். அப்ப மக்கள் ஏற்கலையில. நீங்க வாரிசு அரசியலா இல்லையா என்பது அல்ல, ஒருத்தருக்கு வாரிசா பிறக்கிறதுனாலேயே அவர் அரசியலுக்கு வர தகுதியற்றவரா மாறிவிட மாட்டார். வருகிறார், அவரை மக்கள் ஏற்காமல் எப்படி அவர் வர முடியும், மேல வர முடியும்? ஸ்டாலினை மக்கள் தேர்ந்தெடுக்கல, வாரிசு அரசியல் வேண்டாம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்தா தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலினுக்கு வாக்களிக்க மறுப்பாங்க. அது சாதாரண பின்னணி கொண்டவர்களுக்கும் வாரிசு அரசியல்ல வர்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஜவஹர்லால் நேருவினுடைய பாரம்பரியத்திலே இருந்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிற போது ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புணர்ச்சி என்பது அவர் தலைமுறையிலிருந்து வருகிறவர்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பாக மாறிடும். சாதாரணமா கிராமத்துல ஒருத்தன் வாத்தியார் மையம் இருக்கான்னு வச்சுங்க, அவன் துண்டு பிடி குடிச்சா சொல்லிட்டு போவான். ஒருத்தன் அந்த பக்கமா போற கூலி வேலை பார்க்குறான்னு சொல்லுவான், அவங்க அப்பா வாத்தியாரா இருக்காரு, வாத்தியாருக்கு மயனாடா பிறந்திருக்க, நீ எல்லாம் பீடி குடிச்சிட்டு இருக்கடா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு போவான்ல. அவங்க அப்பனும் பீடி குடிக்கிறவனா தான் சொல்ல மாட்டான். அப்ப குறைந்தபட்ச கௌரவம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கு, பொறுப்பு இருக்குல்ல. வாரிசு அரசியல்ல பொறுப்பு இருக்கிறது. ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியத்திலிருந்தே வந்தவர்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கணும்ல, அந்த கூச்சம் வேண்டும்ல, அது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அவங்களுக்கு. நீங்க மற்றவங்களுக்கு அது இல்லையே. உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படி சொல்றாங்கல்ல. நேரடியா காமராஜருக்கு வாரிசு இல்லைனாலும் காமராஜருக்கு உறவினராக இருக்கிறவங்க, காமராஜர் கூடியது அண்ணன் மக தம்பி மக அப்படின்னு சொல்றவங்களா, உறவினர் சொல்றவங்களா நான் காமராஜர் வாரிசு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அப்ப இது வரல பிரச்சனை. ரிசல்ட் என்னங்கிறது ஒரு கேள்வி. இப்ப கலைஞருக்கு மகனா ஸ்டாலின் மட்டுமா பிறந்தாரு? இல்ல, முகாமுத்து தான் பிறந்தாரு. முகாமுத்து தலைவராக ஏத்துக்கிறாங்க எல்லாரும். இப்பதான் இறந்து போனார் சமீபத்துல. அவரை ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும்? கிடையாது. சினிமா நடிகரை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. திறமை வேணுங்க. அவர் தான் அடுத்த எம்ஜிஆர் சொல்லி பூக்காரி, புள்ளைய பிள்ளை மாதிரி படங்கள் எல்லாம் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் எம்ஜிஆர் ஆயிட்டாரா? கிடையாது. அதுவே வெறுப்புணர்வு. வாரிசு அரசியல்னாலேயே வெல்ல முடியும் என்பது ஒரு கற்பனைங்க. சினிமால கூட வெல்ல முடியாது. இது மக்கள் முன்னாடி எடுப்படாத இந்த தேர்தல் எடப்பாடி பேச்சு. அவர்கள் எடப்பாடி பேசி போனதெல்லாம் எத்து போன பேச்சு. வாரிசு அரசியல் என்பது மக்கள் மன்றத்துக்கு தோற்று போன வாதம். அதை மக்கள் ஏற்க முடியும். மக்களுக்கு தேவை என்னன்னா, யார் நமக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், நீங்க யாரு நமக்கு நன்மை செய்கிறார்கள், அதுதான். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைத்து தென் மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதன் பயனை அனுபவித்திருந்தால் பாஜக ஓட்டு போடுவோம். ஆளுங்கட்சியா இருந்தீங்கன்னா நீங்க அதற்கான பயனை தந்திருக்கணும் மக்களுக்கு. நலத்திட்டங்களின் வழியாக நீங்கள் ஒரு பலனை தந்திருந்தால் மக்கள் என்ன பண்ணுவான், இவ்வளவு நன்மைகளை செய்தவருக்கு நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு போட்டு போடுவான். பாஜகவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் போடுவான், மக்கள் ஓட்டு போடுவான். வெள்ளத்துல கழுத்து வரைக்கும் தமிழர்கள் மூழ்கி கிடக்கிற போது இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொன்ன கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் நான் தமிழர்கள் கேட்பானா? கேட்க மாட்டேன். இல்ல, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். எடப்பாடி அவர்களே ஒரு நேர்காணல்ல பேசும்போது சொல்றாரு, அதிமுக பிஜேபி உடைய கூட்டணிய சிறுபான்மையினரும் தலித் மக்களும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்றது ஒரு பொய் பிம்பம் பண்றாரு. அது உண்மையா? ஏற்க மாட்டார்களா? ஏன்? அது சாதி மேலாதிக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள். பார்ப்பனியத்தினுடைய கொடுமை உணர நீ ஒரு நாள் பறையனாக இருந்து வா என்று ஒரு கவிதை இருக்கிறது.
ஒரு ஊருக்குள் வந்து நுழைவதற்கு அனுமதிக்கப்படாமல் அல்லது மதிப்பதற்கு அனுமதிக்கப்படாமல் சேரிக்குள்ளேயே ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி இந்துக்களால் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்களாகவே நடத்தப்படாத கலப்பு திருமணத்திற்கு தயார் தலித்துகளை தவிர என்று திருமண விளம்பரங்களிலே வந்து அறிவிக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே சிறுபான்மை மக்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காகவே பல பொய் வழக்குகளிலே மாட்டி சிக்கி சீரழிந்து எண்ணெய தேசிய வழக்குகள்ல இருந்தெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் ஒரு இராணுவத்திலே போய் போர் புரியக்கூடிய பெண்ணாக இருந்தால் கூட அவர் பாகிஸ்தானின் மகள் என்று இந்திய இராணுவத்திற்காக வந்து போராடிய ஒரு இராணுவ பெண்ணை சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் எதுக்காக பாஜகவுக்கு ஓட்டு போடணும்? பாஜக இருக்கிற கட்சியில போய் ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்கு போடணும்? உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் திரு எடப்பாடிக்கு தெரியாதான்ற என்னோட கேள்வி. எடப்பாடிக்கு திராவிடமே தெரியலையே, அண்ணானா யாருன்னு தெரியலையே. அமித்ஷா கால்களை பிடித்து கொண்டு கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாவை பற்றி 1 மணி நேரம் பேசிடுவார் அவரு. இல்ல சார், மீண்டும் மீண்டும் பத்திரிகையாளர் திராவிடம்னா என்னன்னு தெரியலன்னு அவரே சொல்றாரு. நான் சொல்லல, எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாதுங்கிறாரு. இவர் படிக்காத முட்டாள் அவரு. ஏடிஎம்கே மோடிஎம்கேயாக மாற்றி விட்டு அண்ணா திமுகவை அமித்ஷா திமுகவாக மாற்றி விட்டுட்டு எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாம நான் திருப்பின்னு பேசுறவரு. அவருக்கு தமிழே தெரியலையே. பாமர மொழியில பேசுற விவசாயி சார். அவர் அப்படிதான் விவசாயி கிடையாதுங்க. வேளாண்மை திருத்த சட்டம் வந்த போது விவசாயிகள் கொடுமைப்படுத்துவதற்கான அந்த கருப்பு சட்டத்திற்கு கையெழுத்து போட்டு ஓட்டு போட்டு அதை சட்டமாக்குவதற்கு காரணமாக இருந்த வரலாற்றில் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்த ஒருவர். பின்னால் அவர் மன்னிப்பு கேட்டார். கூட்டணி தர்மத்துக்காக நாங்க பண்ணோம். சட்டம் ஆயிடுச்சு, மன்னிப்பு கேட்ட என்ன பண்ண? நீங்க வந்து போராடுகிறவர்கள் அந்த இதுல வந்து அந்த விவசாயிகள் போராட்டத்துல பல பேர் உயிர் இழந்தார்களே, அந்த உயிர் இழப்புல அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? சட்டமாக்கியதுல உங்களுக்கு உடந்தை இல்லையா? அந்த குற்றத்திற்கு நீங்கள் உடந்தையே இல்லையா? குடியுரிமை திருத்த சட்டங்கிற பேர்ல இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல என்று தெருவில் நிறுத்து ஷாஹின்பாக் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த இஸ்லாமியர்களை பார்த்து இந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது மன்னிப்பார்களா இஸ்லாமியர்கள்? நான் இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது, இஸ்லாமியனாக பிறந்தவன், இந்தியாவிலே இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது என்று அவனை அந்நியன் என்று வெறுமனே பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் சட்டப்பூர்வமாக அவர்களை அகதிகள் முகாமிலே அடைக்க வேண்டும், அவர்கள் குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கு அதிமுக துணை இருக்கலாமா? திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அதிமுக வாக்களிக்கலாமா? இந்த விளைவெல்லாம் தெரியாம ஓட்டு போட்டுட்டாங்களோ? தெரியாம எடப்பாடி பழனிசாமினால ஒரு நாளும் மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியாது. ஏன்னா முதல் முறை அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த போது கூட ஜெயலலிதாவுக்கு போட்ட ஒத்த ஓட்டுல ஓபிஎஸ் கொஞ்ச காலமும் இவர் ஒரு 4.5 வருஷமும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அது கூட இபிஎஸ்க்கு போட்ட ஓட்டு கிடையாது. அதிமுக என்கிற கட்சி கட்டமைப்பு வலிமையாக இருந்த காரணத்தினால அது உடனே ஒரு பெரிய யானை சாய்ந்து விடாது என்கிற காரணத்தினால எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை அவர் அடைந்திருக்கிறார். ஆனால் அவர் மீண்டும் ஆளுங்கட்சியா வருவாருங்கிறது இருக்குல்ல. தனித்த அதிமுகவை வலிமைப்படுத்தி ஓபிஎஸ் இணைத்துக் கொண்டு டிடிவி இணைத்துக் கொண்டு சசிகலாவை இணைத்துக் கொண்டு கட்சி வலிமை பெற்று பிற கட்சிகளோடு கூட்டணி கண்டிருந்தா கூட அவர் ஒரு முதன்மை சக்தி ஆகிற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு நலன்களை முற்றிலும் புறக்கணிக்கிற பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்த பின்னாடி அது ஒட்டுமொத்த பாலுமே பாழாகி விட்டதுன்னு அர்த்தம். அதை மறுபடியும் பாலுன்னு அருந்த முடியாது. கிட்டத்தட்ட இதுதான் திரும்பவும் சொல்றாரு இல்லையா? அதுதான் நீங்க சொல்றீங்க. அதனால பாஜகவோடு இருக்கிற வரைக்கும் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்கல்ல, அதற்கு அவசியமும் இல்லை. அதனால அரசியல் தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம். அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் போய் இணைந்ததன் வழியாக அரசியலில் அவர்கள் தங்களுக்கான கதவை தாங்களே மூடிக்கொண்டார்கள். தங்கள் கல்லறைக்கான கடைசி கதவை அவர்களை சாத்தி கொண்டார்கள். தொடர்ந்து பேசலாம். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.